உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன். பல அமர்வுகளிலே கலந்து கொண்டு இந்த ஜூலி புளோராவை அகற்றுவதற்கான வாதங்களை வைத்தேன். அப்பொழுது அந்த அமர்விலே இருந்த நீதியரசர் மாண்புமிகு செல்வம் அவர்களும் நீதியரசர் மாண்புமிகு கலையரசர் அவர்களும் சீமை கருவேல மரங்களை அடியோடு அகற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளும் விவசாயிகளும் அனைத்து தரப்பினரும் முழுமையாக ஈடுபட வேண்டும், இவற்றை நீதிபதிகள் கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பினை 2016 ஆண்டு டிசம்பர் 21 தேதி தீர்ப்பை வழங்கினார்கள். நீதிமன்றத்திலேயே என்னை பார்த்து நீதியரசர் செல்வம் அவர்கள், நீங்களே உங்களுடைய கட்சி தொண்டர்களோடு சென்று இந்த வேலையில் பணியில் ஈடுபடுவது மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பதாக இருக்கும் என்று சொன்னார். அதன்படி நான் பல மாவட்டங்களுக்கு சென்று இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுகிற பணியிலே ஈடுபட்டேன். அதை போலவே அதற்கு பிறகு ஐடிஐ சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிஐ நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய சீமக்கருவேல மரங்களால் தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்றும், அங்கே இருக்கக்கூடிய அங்கே மான்கள்லாம் நிறைய இருக்கு, அங்கே அதை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் சீமக்கருவேல மரங்களை அகற்றக்கூடாது என்றும் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அதன் பேரில் மதுரை கிளையிலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே பல அமர்வுகளில் நானும் கலந்து கொண்டு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். கடைசியாக அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கே அந்த வழக்கு வந்து அங்கே நீதியரசர் மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்களும் நீதியரசர் மாண்புமிகு பரத் சக்கரவர்த்தி அவர்களும் இருந்த அமர்வில் இந்த ஆண்டு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 18 தேதி ஒரு இறுதியான தீர்ப்பை வழங்கினார்கள். சீமை கருவேல மரங்களை முற்றாக அகற்றினால்தான் விவசாயத்தை வேளாண்மையை பாதுகாக்க முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். அந்த சீமை கருவேல மரங்கள் பிராணவாயுவை உறிஞ்சிக்கொண்டு கரியமில வாயுவை உள்கின்றன. பூமிக்கடியில் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் நீரை உறிஞ்சிக் கொள்கிறது. 50 அடி 100 அடி வரை வேர் சொல்லும். எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி அந்த பசுமை மாறாது. அந்த சீமக்கருவேல மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இலைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த மரங்களுக்கு கீழே ஆடு மாடுகள் போய் நிழலுக்கு கூட நிற்காது. அப்படி நின்றால் அதுக்கு சிறை பிடிக்காது. அது பசுமாடாக இருந்தாலும் சரி, எரும மாடாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஆடு மாடுகளே அங்கே செல்லாது. இப்படி சுற்றுச்சூழலை படுநாசமாக்கக்கூடிய இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு அதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக வலியுறுத்திக் கொள்கிறேன்.